தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல். அதிகாலையில் எடப்பாடிக்கு வந்த நல்ல செய்திகள். அதிர்ச்சியில் திமுக தலைமை. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 2026 சட்டமன்ற தேர்தலிலே எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு கூட்டணியை அமைக்க மாட்டார். 2024 எப்படி கூட்டணி இல்லாமல் தவித்தாரோ அதே போலத்தான் 2026 இருப்பார். 2025 முடியும் வரைக்குமே திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் எடப்பாடி பழனிசாமி விமர்சனங்கள் செய்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் தற்சமயம் பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு கூட்டணியை அமைத்து வைத்திருக்கிறார், கட்டமைத்து வைத்திருக்கிறார். அதிமுக கூட்டணியிலே ஏகப்பட்ட கட்சிகள் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது அதிமுக கூட்டணியிலே பாஜக, அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாமக, தமுமுக, தமாக, புதிய நீதி கட்சி, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி, ஐஜேகே உள்ளிட்ட கட்சிகள் தற்சமயம் அதிமுக கூட்டணியிலே இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கொங்கு முன்னேற்ற கழகம், கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் என 2 கட்சிகள் நேற்று அதிகாலையிலே எடப்பாடி பழனிசாமி சந்தித்து அதனுடைய முழு ஆதரவுகளையும் கொடுத்திருக்காங்க. இதுலயும் சின்ன சின்ன அமைப்புகளாக இருக்கக்கூடிய கொங்கு வேளாளர் கவுண்டராகட்டும், அதே போல விவசாய சங்கத்தினராகட்டும், அதே போல தேவேந்திர குல வெள்ளாளர் அந்த சமூகமாகட்டும், அது மட்டுமல்லாமல் இன்னும் சின்ன சின்ன அமைப்புகள் என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தன்னுடைய ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தான் கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அதிகாலையிலே எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்பது அடித்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது நேற்று தினம் அதிகாலையிலே நமது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரடியாகவே 2 கட்சிகள் சந்திச்சிருக்காங்க. அந்த 2 கட்சிகளும் சந்தித்து அதிமுக கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு கொங்கு முன்னேற்ற கழகம் முதலாவதாக சந்தித்து ஆதரவுகளை கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்ததாக கொங்கு நாடு முன்னேற்ற கழகமும் தன்னுடைய ஆதரவுகளை கொடுத்திருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அதற்கு அடுத்தபடியாக அதிகாலையிலே நேற்று தினம் ஜல்லிக்கட்டு சங்கத்தினர் பார்த்தீங்க அப்படின்னா ஜல்லிக்கட்டு விழா குழுவினர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு காளைகளுடன் திரண்டு வந்து அவருக்கு மதிப்பு மரியாதை செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய ஆதரவு அப்படிங்கிற ஆதரவு நிலைப்பாட்டையும் உறுதிப்படுத்திருக்காங்க. இதற்கு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு 5 லட்சம் ரூபாய், அதே போல உயிரிழக்கும் வீரர்களுக்கு 10 லட்சம் ரூபாய், காயமடையும் வீரர்களுக்கு இழப்பீடு தொகை என நமது எடப்பாடி பழனிசாமி அறிவித்த அறிவிப்புகள் தான் மிக முக்கிய அறிவிப்புகளாக பார்க்கப்பட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். அதன் அடிப்படையில் தான் நேற்று தினம் பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை நேரடியாகவே சந்தித்து அதிமுகவிற்கு தன்னுடைய முழு ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு நிறைய நபர்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டுமல்லாமல் இன்னும் சின்ன சின்ன கட்சிகள் என்பது அதிமுக கூட்டணிக்குள்ளே வர இருக்கிறது. தேமுதிக இந்த வார இறுதிக்குள்ளாகவே அதிமுக கூட்டணியிலே இணைய இருக்கிறது என தகவல்கள் இணையதளங்களின் மூலமாக உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் அதிமுகவிற்கு மிக மகிழ்ச்சியான செய்தியாகத்தான் நேற்று தினம் காலையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.